சிரசா நமாமி வெசாக் வலயத்துக்கு நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் அதிகளவிலான மக்கள் நேற்றிரவு வருகை தந்திருந்தனர். சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்துக்கு மக்களின் வழிபாட்டுக்காக தம்பதினிய விஜயசுந்தரராவ ரஜமஹா விகாரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்களை பார்வையிடுவதற்காக அதிகளவானோர் வருகை தந்திருந்தனர். புத்த பெருமாள் பரி நிர்வாணமடைந்த இடத்திலிருந்து பெறப்பட்ட அலங்கார தாதுக்கள், புத்த பகவானின் புனித கேசம், புத்த பகவானின் புனித சின்னங்கள், புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியுத் முஹரன் ஆகியோரது புனித சின்னங்கள் உள்ளிட்ட மேலும் பல புனித சின்னங்கள் ரங்கிரி தம்புள்ளை ரஜமஹா விகாரையில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ளன. சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்தில் ஆனந்த தேரரின் வாழ்க்கை வரலாற்றை கொண்ட தோரணத்தை பார்வையிடுவதற்காக நள்ளிரவு வரை மக்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. சிரசா நமாமி வெசாக் வலயத்துக்கு வருகை தந்திருந்த பக்தர்களின் இரவு உணவுக்காக தானசாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சிரசா நமாமியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தானசாலைக்கு மேலதிகமாக மேலும் சில தானசாலைகளும் பக்தர்களுக்காக நேற்றிரவு முழுவதும் நடத்தப்பட்டன. தம்புள்ளை மாநகர சபை, இலங்கை இராணுவத்தின் 53வது காலாட்படை பிரிவு உள்ளிட்ட பல தரப்பினர் இதற்காக சிரச நிறுவனத்துடன் கைகோர்த்திருந்தனர். சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்தின் ரங்கிரி விகாரையில் பக்தி பாடல்களும் நேற்றிரவு இசைக்கப்பட்டன. அழகிய வெசாக் வெளிச்சக் கோடுகளினால் அலங்கரிக்கப்பட்ட கண்காட்சியினாலும் வழமை போன்று சிரசா நமாமி வெசாக் வலயம் ஒளிரச் செய்யப்பட்டிருந்தது. பொம்மலாட்ட காட்சியை பார்வையிடும் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கும் சிரசா நமாமி வெசாக் வலயத்துக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு நேற்று சந்தர்ப்பம் கிட்டியது. சிரசா நமாமி வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக நாட்டின் திசைகளிலிருந்தும் வருகை தரும் பக்தர்களுக்கு அவசர நிலைமைகளின் போது தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்காக விசேட மருத்துவ சிகிச்சை பிரிவொன்றும் ரங்கிரி தம்புள்ளை ரஜமஹா விகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தம்புள்ளை வைத்தியசாலை ஊழியர்களின் பங்களிப்புடன் இந்த மருத்துவ சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்துக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.